ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யோகா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மூவ்ஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் க்ளோதிங் பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ட் க்ளீன் வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட அட்மாஸ்பியர் நல்லா ஸ்பேஷியஸாகவும் நேச்சுரலி வென்டிலேட்டட் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இஃப் நாட் அந்த மாதிரி பண்ண முடியல, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பால்கனி இல்லைன்னா ஒரு விண்டோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ப்ரீதிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரோடு ராஜா அப்படிங்கிற மாதிரி ப்ரீதிங் தான் நம்மளுக்கு யோகா ப்ராக்டிஸில் ராஜா. ஸோ நம்ம ப்ரீதிங் ஃபோக்கஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். எந்த ஒரு மூவ் பண்ணீங்கனாலும் ஜஸ்ட் ஒரு கையை தூக்குறீங்க அப்படின்னா இன்ஹேலேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ப்ரீதிங் ஹோல்டு பண்ணக்கூடாது. எந்த மூமெண்ட்லையும் ப்ரீதிங் ஹோல்ட் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பாக நிறைய பேர் ரொம்ப வருஷமாக யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அங்கே பார்த்து கற்றுக்கிட்டேன், இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரெத் ஃபோக்கஸ் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பிரெத் எந்த இடத்துலையும் நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது அனாவசியமாக, அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த பர்டிகுலர் போஸ்டர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஜூமில் நிறையா டீச்சர்ஸ் வெல் எக்யூப்டாக இருக்காங்க. அவங்களுக்கு டீச்சிங் நல்லா கம்ஃபர்டபுளாகவே பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட மேட் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும், ஃபார்வர்ட் பண்ணிங்கனாலும் பேக்வர்ட் பண்ணிங்கனாலும் லைன் டவுன் பண்ணிங்கனாலும் உங்களோட வீடியோ ஃபுல்லி கவர்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ட்ரெயினர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரே நாளில் நம்ம ஹெட் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ண முடியாது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ எப்பயுமே ஒரு ப்ரைவேட் செஷன் போறீங்கன்னாவும் இட் வில் பி அ டெய்லர்டு செஷன் தான். குரூப்பில் போறீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் போகும்போது காம்படிட்டிவாக நம்மளால பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலும் நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து நம்ம அதை ஒரே நாளில் பண்ணணும்னு வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பாடியை நம்ம லிசன் பண்ணணும். யூ ஹாவ் டு லிசன் டு த பாடி அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஓகே, கீப் ப்ராக்டிசிங் யோகா. தேங்க்யூ.